வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது யோர்ஸ் பாசிட்டிவ்லி. ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்கள் கூட பேசுகிறதுல ரொம்பவே சந்தோஷம். இனி ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் யோர்ஸ் பாசிட்டிவ்லியில் வழக்கம் போல் நீங்கள் ஒரு புது எபிசோட் கேட்கலாம். ஸ்பாட்டிஃபைல மட்டும் இல்லை, யூடியூப், ஆப்பிள் பாட்காஸ்ட், அமேசான் மியூசிக், யூடியூப் மியூசிக், ஜியோ சாவன், கானான்னு எல்லா பாட்காஸ்ட் தளங்கள்லையும் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரம் புதன்கிழமையும் ஒரு புது எபிசோடு கேளுங்க. இப்போது எபிசோடுக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஒரு கதை. ஒரு விவசாயி அவருக்கு ரொம்பவே பிடிச்ச, அவர் மனசுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு வாட்சை தொலைச்சிடுறாரு. அந்த வாட்சை தானியங்கள்லாம் நிரப்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு தானிய கிடங்கு, அதாவது ஒரு குடவுனுக்குள்ளே தானியங்களுக்கு நடுவில் இருக்கானோ இல்லை வைக்கோல் குவியலுக்கு நடுவில் இருக்கானோ ரொம்ப நேரம் தேடி பார்க்குறாரு. ஆனாலும் அவரால் அந்த வாட்சை கண்டுபிடிக்க முடியல. பக்கத்தில் சின்ன பசங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அவங்கள கூப்பிட்டு, இந்த மாதிரி என்னோட வாட்சை நான் தொலைச்சிட்டேன், அதை தேடி கண்டுபிடிச்சி தர்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு பரிசு தருவேன்னு சொல்கிறாரு. அந்த பரிசை எப்படியாவது வாங்கிடணும்னு அந்த சின்ன பசங்களும் ரொம்ப நேரமாக அந்த குடோனுக்குள்ளே தேடி பார்க்குறாங்க. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த பசங்களும் சோர்வடைகிறாங்க. ஆனால் அந்த வாட்ச் கிடைக்கல. விவசாயிக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஆனாலும் என்ன பண்ணுறது, அதுதான் வாட்ச் கிடைக்கலையேன்னு வீட்டுக்கு போகலான்னு கிளம்புறாரு. அப்போது அந்த கூட்டத்தில் தேடி சோர்ந்து போன சின்ன பசங்களில் ஒருத்த மட்டும் வந்து, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் தேடி கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்கிறான். ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவசாயி அந்த கிடங்குக்கு வெளியே இருக்காரு. அந்த பையன் உள்ள போறான். ஒரு அரை மணி நேரம் தேடுறான். திருப்பி வெளியே வரும்போது வாட்சோட வர்றான். அதை பார்த்ததும் அந்த விவசாயிக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த பையனை பாராட்டிட்டு, இவ்வளோ பேர் ரொம்ப நேரம் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத இந்த வாட்சை நீ எப்படி கண்டுபிடிச்சேன்னு விவசாயி அந்த பையன் கிட்ட கேட்குறாரு. உடனே அந்த பையன் சொல்றான், நான் ஒன்றுமே பண்ணல, சும்மா இருந்தேன் அப்படின்னு. சும்மா இருந்தியா அப்படின்னு ஆச்சரியத்தோட விவசாயி கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், ஆமா, அந்த கிடங்குக்குள்ள போய் ஒரு இடத்துல நான் சும்மா நின்றுட்டேன். எதுவுமே பண்ணாம அமைதியா நிற்கும்போது ஒரு இடத்துல இருந்து டிக் டிக்னு சத்தம் கேட்டது. சத்தம் வர்ற இடத்த நோக்கி நடந்தேன். அங்க வாட்ச் இருந்தது, அதை எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அந்த விவசாயி ஆச்சரியப்படுறாரு. சொன்னபடியே அந்த பையனுக்கு ஒரு பரிசையும் கொடுத்து அனுப்புறாரு. இந்த கதையிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, எப்படி எதுவுமே செய்யாம ஒரு அமைதியான சூழல்ல இருந்த போது அந்த வாட்சோட டிக் டிக் சத்தம் கேட்டு அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதோ, அதே போல நாமும் கொஞ்சம் சும்மா ஒரு இடத்துல எதுவுமே செய்யாம ஒரு அமைதியான சூழல்ல இருக்கும்போது நம்மளோட எண்ணங்கள் மூலமா நம்ம மனசோட குரலை கேட்க முடியும். அது நமக்கே நம்மளை பத்தி தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கவும், நம்மளை நாமே புதுசா கண்டுபிடிச்சுக்க, அதாவது ரீடிஸ்கவர் பண்ணவும் உதவும். சில சமயம் இந்த விஷயத்த நான் இன்னுமே நிதானமா பெட்டரா கையாண்டு இருக்கலாம், ஏன் அன்னைக்கு நான் அப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்லுவோம். ஏன்னா அன்னைக்கு உண்மையாலுமே நம்ம எப்படி உணர்ந்தோம் அப்படிங்கறதே நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு பழைய பிரச்சனை, அதுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன், இப்ப எனக்கு அது எந்த பாதிப்பும் தர்றதில்லைன்னு மத்தவங்க கிட்டயும், ஏன் நமக்கு நாமே நான் நார்மலா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிப்போம். ஆனா அந்த விஷயத்த பத்தி திரும்ப யோசிக்கும் போதோ இல்ல பேசும்போதோ கோபமோ வருத்தமோ அழுகையோ வரும். ஏன்னா நமக்குள்ள இன்னமும் ஒரு மூலையில ஒரு சின்ன அன்ஹீல்டு வூண்ட், அதாவது ஆறாத காயம் இருக்குன்னு அர்த்தம். இது பெரும்பாலும் நமக்கே தெரியறதில்ல. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு குரல், அதை மனசாட்சி, எண்ணம்னு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அந்த குரல் நமக்கு நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தும். இந்த ஒரு விஷயத்த பத்தி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசு வலிக்குது அப்படின்னு வரும்போது இன்னும் நமக்குள்ள ஒரு ஆறாத காயம் இருக்குங்கிறத உணர்த்துது. அதே மாதிரி அவங்க பண்ணது எனக்கு செம்ம கடுப்பாகுது அப்படின்னு ஒரு உணர்வு வரும்போது நமக்கு பிடிக்காத ஒரு செயல் இருக்கு, அதை அவங்க செஞ்சிருக்காங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. என்னமோ தெரியல, இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு உணர்வு வரும்போது அந்த குறிப்பிட்ட விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத உணர்த்துது. இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஓடக்கூடிய எண்ணங்களை, நமக்குள்ள வரக்கூடிய அந்த குரலை நம்ம கவனிக்கணும். ஏன்னா அப்போதான் நமக்கு உண்மையிலேயே எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கிறது இல்லை, எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும், எந்த விஷயங்கள்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு, எதையெல்லாம் திரும்பவும் செய்யறதுக்கு நம்ம முயற்சிக்கணும், எந்த விஷயங்களை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது பேசும்போது நமக்கு திரும்பவும் வலி உண்டாகுது, எதெல்லாம் இன்னும் ஆறாத காயங்களா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். அப்போதான் அதையெல்லாம் சரி செய்ய முடியும். இல்லைன்னா வலியோடவே சந்தோஷம் இல்லாதே இந்த வாழ்க்கையை நம்ம ஓட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். நம்ம எண்ணங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த குரல், அதாவது நம்ம இன்னர் வாய்ஸை நம்ம கவனிச்சு அதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா எதெல்லாம் நம்ம செய்யணும், எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும், எதையெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படிங்கறத அது நமக்கு தெரியப்படுத்துது. இது நம்மளோட மன ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே அவசியமானதா இருக்கு. ஆனா பெரும்பாலான சமயங்கள்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரலை, நம்ம மனசு நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம கேட்டுக்கிறதே இல்லை.
நம்மளை சுற்றி எப்போதுமே ஒரு இரைச்சல், ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும், இதை தான் செய்யணும்னு ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். சரி, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாமே, அந்த சமயமாவது நம்ம மனசு நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னு கேட்கலாமேனா நம்ம உண்மையிலேயே சும்மா இருக்குமா? இல்லை. டிவி, ரேடியோ, ஃபோன், யூடியூப், இன்ஸ்டாகிராம், பாட்காஸ்ட்னு எப்போதுமே ஏதாவது ஒன்று பேக்ரவுண்டில் ஓடிட்டே தானே இருக்கு. சாப்பிடும்போது, குளிக்கும்போது கூட ஏதாவது ஒன்று நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏன் தூங்கும்போது கூட ஹெட்ஃபோன் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டோ கேட்டுக்கிட்டே தானே தூங்குறோம். நம்ம மனசு எப்போதுமே யோசிக்க கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம மனசை என்கேஜ் பண்ணி, அதாவது ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கோம். ஆனா ஏன் நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட குரல் கிட்ட இருந்தே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கோம்? ஏன்னா சில நேரம் நம்ம எண்ணங்கள், நம்மளோட மனசுல இருக்கக்கூடிய அந்த இன்னர் வாய்ஸ், அதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படுறோம். அது நமக்கு அசௌகரியமா இருக்கு. அது எப்படி நம்ம யோசிக்கிறது இல்லை நம்ம குரலே நமக்கு அசௌகரியமா இருக்கும்னு கேக்குறீங்களா? கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ணாம சும்மா கண்ணை மூடி உட்கார்ந்துருங்களேன். அன்னைக்கு அவங்க ஏன் அப்படி பேசினாங்க? ஒருவேளை நான் வேற முடிவு எடுத்திருக்கணுமோ? வாழ்க்கையில நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஏன் நம்மளால மத்தவங்க மாதிரி இருக்க முடியல? ஐயோ, எதிர்காலத்துல நான் என்ன பண்ண போறேன்? இப்படின்னு நமக்குள்ள ஒரு 1000 எண்ணங்கள் வந்து போகும். பெரும்பாலும் நம்ம யோசிக்கிற விஷயங்கள் நமக்கு பயத்தை, எதிர்காலத்தை பத்தின கேள்வியை, என்னைக்கோ நடந்த விஷயம் பத்தின ஆதங்கத்தை, உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கலைன்னு நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் ஞாபகப்படுத்தும்படியா இருக்கும். நாம இந்த ஸ்கூல், காலேஜ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த டென்ஷனை எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாமேன்னு சும்மா வந்து உட்கார்ந்தா, சும்மா தானே இருக்குமேன்னு இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நமக்குள்ள உருவாகுதுங்கும் போது அது அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. இப்படி நமக்குள்ள உருவாகக்கூடிய எண்ணங்கள் இல்ல நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குரல்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு எஸ்கேப் மெக்கானிசமா நம்ம பயன்படுத்துறது தான் இந்த சோஷியல் மீடியா பயன்படுத்துறது. எப்போதுமே ஒரு 4 பேர் சுத்தியே இருக்கிறது, அதனால அவங்க கூட நேரம் செலவிடுறதால நம்ம பெருசா எதுவும் யோசிக்க தேவையில்லை இல்லையா? அந்த மாதிரி நேரத்தை செலவிடுறது, எப்போதுமே ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அதாவது பிஸியாவே இருந்துட்டு இருக்கிறது, கொஞ்சம் கூட யோசிக்கிறதுக்கு நேரமே எடுத்துக்காம இருக்கிறது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ்க்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம குரலை கொஞ்சம் கூட கேட்காம விடுறதால நாம யாருன்னு நமக்கே ஒரு சில சமயங்களை தெரியாம போயிடுது. எல்லாரும் இப்ப இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் வைரலா இருக்கு. யூடியூப்ல, இன்ஸ்டால செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லிக்கிறவங்கன்னு எல்லாருமே இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதுதான் ட்ரெண்ட்ல இருக்கு, அதனாலதான் நான் இந்த பொருளை வாங்கினேன், அதனாலதான் எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, பாட்டு பிடிச்சிருக்கு, புக் பிடிச்சிருக்குன்னெல்லாம் இல்லாம உண்மையிலேயே நமக்கு அது தேவையா, நமக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியணும்னா நமக்கு நம்மளை பத்தி தெரியணும். அதுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களையும் நம்ம குரலையும் கேட்க கொஞ்சமாவது நேரம் ஒதுக்கணும். சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்மளோட இன்னர் வாய்ஸ், அதாவது நம்ம மனதின் குரலை, நமக்குள்ள எழக்கூடிய எண்ணங்களை, நமக்கு எது பிடிக்குது, எது பிடிக்கல, எது சரி, எது தப்புன்னு நாம நினைக்கிறோங்கிறத பத்தியெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு ஒரு ஜாப்பனீஸ் முறை இருக்கு. அதுக்கு பேரு பொக்கீட்டோ, அதாவது அந்த சின்ன பையன் பண்ணானே அதுதான் தி ஆர்ட் ஆஃப் டூயிங் நத்திங், ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது. கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்கலாம், ஆனா எதுவுமே செய்யாம சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். ஃபோன், டிவி, புக்ஸ்னு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு யாரு கூடயும் பேசாம ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் இல்ல ஒரு வாரத்துக்கே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு தனியா போய் உட்காந்து சும்மா எதுவுமே செய்யாம இருங்க. அப்போ உங்களுக்குள்ள என்னெல்லாம் யோசனை வருதுங்கிறத கவனிங்க. நம்மளோட பிஹேவியர்ஸ், அதாவது நாம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பத்தி நமக்கு வரக்கூடிய கேள்விகள், என்னால ஏன் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல, நான் இந்த ஒரு தப்பை சரி செஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஏன் கொஞ்ச நாளுக்கு மேல திருப்பி அந்த தப்பை செய்ய ஆரம்பிக்கிறேன், நான் எந்த இடத்துல பலவீனமா இருக்கேன், எந்த இடத்துல நான் என்ன மாத்திக்கணும், எனக்கு உண்மையில எந்த விஷயத்துல ஆர்வம் இருக்கு, ஏன் ஒரு சில விஷயங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறேன் அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நமக்குள்ள உண்டாகக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விடை கிடைக்கணும்னா பொக்கீட்டோங்கிற இந்த முறையை பிராக்டிஸ் பண்ணுங்க. அதாவது எதுவுமே செய்யாம சும்மா இருங்க. ஏன்னா கேள்விகள் நம்மளை பத்தினதா இருக்கும்போது அதுக்கான பதில வேறு எங்கேயோ, வேற ஒரு நபர்கிட்ட இருந்தோ இல்ல வேறு ஒரு புத்தகத்துல இருந்தோ எடுக்க முடியாது. கேள்விகளுக்கான பதிலும் நம்ம கிட்டதான் இருக்கு. சோ உங்க இன்னர் வாய்ஸ், அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க மனசோட குரலை, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு கேளுங்க. ஒரு பாட்டை ரசிச்சு கேட்க நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்ஃபோன் போட்டு பேக்ரவுண்ட் சத்தம் எதுவுமே இல்லாம அந்த பாட்டை கேட்கும்போது அது ரொம்ப அழகானதா இருக்கும்ல. அப்படிதான் இந்த வாழ்க்கையும், இதுவும் அழகானதாகவும் ரசிக்கும்படியானதாகவும் இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நம்மளோட இன்னர் வாய்ஸை கேட்டு நமக்கு உண்மையிலேயே எது தேவை, எது தேவையில்லை, எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம இன்னும் மேம்படுத்திக்கணும், எந்த காயங்களெல்லாம் உடனே நம்ம ஆற்றணும், இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம வாழ ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையும் அழகானதா இருக்கும்.
இந்த கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இனி இந்த பாட்காஸ்ட்ல நீங்க எந்த மாதிரியான தலைப்புகள்லாம் கேட்க விரும்புறீங்க அப்படிங்கறத என்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல yours positivelyங்கிற பேஜ் வழியாவோ அல்லது யூடியூப், ஸ்பாட்டிஃபை மாதிரியான தளங்கள்ல கமெண்ட்லயோ நீங்க பதிவு பண்ணுங்க. நீங்க சொல்லக்கூடிய தலைப்புகளை பத்தி வரக்கூடிய வாரங்கள்ல நிச்சயம் பேசுவோம். இனி அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது yours positively. நான் பூங்குழலி. நன்றி.